ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, பேக் டு மை சேனல். வாழ்க வளமுடன். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய பையனுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எதாக இருந்தாலும் சரி, அவனுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காண்டி நான் வந்து காளான் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுக்கான ரெசிபி நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பயுமே வந்துட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி சமையலுக்கு தேவையான பொருளாக முன்னாடி ப்ரிகாஷனாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி தான் நான் அன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 பாக்கெட் காளான் எடுத்துக்கிட்டேன். 2 பாக்கெட் காளான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அது மேலாக தோல் இருக்கும், அதெல்லாம் உரிச்சிட்டு, எனக்கு என்னமோ அந்த காளான் இருக்க தோல் உரிச்சா தான் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் நான் உரிச்சிட்டு 2 பாக்கெட் காளானையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 3 பல்லாரி வெங்காயம், 4 தக்காளி, புதினா மல்லி பிச்சு வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காண்டி எல்லாமே எடுத்து வச்சுட்டு, ஒரு 3 பச்சை மிளகா இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இப்போது பிரியாணி தாளிப்புக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை வச்சுட்டு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு, அன்னாச்சிப்பூ, அப்புறம் வந்து 4-5 முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ அந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் மெனக்கிட்டு நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக வரும். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் கலராக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டால் தான் தக்காளி கொஞ்சம் வேகமாக வதங்கும். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா எல்லாம் வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காளானையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் காளான் சேர்க்குறீங்களோ, இப்போ நீங்கள் அரிசிக்கு ஈக்குவலாக காளான் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் 2 பாக்கெட் காளான் எடுத்திருந்தேன். அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காளானுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா சுருளை வதக்குங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க, காளான்லேருந்தே தண்ணி வரும். இப்போ வந்து நான் மசாலுக்கு வந்துட்டு ஆச்சி பிரியாணி மசாலா வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு, ஆஞ்சி வச்சுருக்க புதினா தழை, கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து சீரக சம்பா அரிசியும் போடலாம், இல்லை பாஸ்மதி ரைஸும் போடலாம். நான் வந்து வீட்டு அரிசி தான், வீட்டில் நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு வைப்போம்ல அந்த அரிசி தான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படின்னு மெஷர் பண்ணி நான் தண்ணி ஊற்றி உப்பு உரப்பெல்லாம் பார்த்துட்டு குக்கர் போட்டு விசில் விட்டுட்டேன். 2 விசில் விட்டு எடுத்தோடனே சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.